அத்தியாயம் 10. கீழே இறங்கி வரவும் அந்த இடமே ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. போலீஸ் ஒருபுறம் வேக வேகமாக கூட்டத்தை அப்புறப்படுத்தியபடி இருந்தது. கூடவே மீட்பு குழுவினரால் அழைத்து வரப்பட்டவர்களின் விசாரித்து காயப்பட்டவர்களுக்கு உடனுக்குடன் மருத்துவரிடம் அனுப்பி வைத்து கொண்டிருந்தனர். மருத்துவர்கள் ஒருபுறம் தீ காயப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருந்தனர். உயர் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு அங்கிருந்த ஆம்புலன்ஸில் அனுப்பி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு உடனுக்குடன் அனுப்பி வைத்து கொண்டிருந்தனர். இதில் ஓயாது ஒலித்த ஆம்புலன்ஸின் சத்தம் பதட்டத்தோடு கூடியிருந்த உறவினர்களின் கிராமவாசிகள் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அவர்களை விரட்டியடித்த போலீசார் என பரபரப்பாகவே இருந்தது. ஸ்ட்ரெச்சர் தூக்கிய செவிலியர் அவசரத்திற்காக சுறுசுறுப்பாக இங்குமங்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். மருத்துவர்கள் முதலுதவிக்கு தேவையானவற்றை தயாராக வைத்தபடி காத்திருந்தனர். இத்தனையுமே சுற்றி பார்த்தவன், அண்ணா அப்பா எங்க? ராமி பார்த்து கேட்க, வண்டியை இங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் போட்டிருக்கிறேன். அம்மா அலறதால அப்பா அம்மா கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வா நம்ம போகலாம். ராம் இங்கே இவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவன் விசாலி நின்றிருந்த திசையை பார்க்க, அதற்கு முன்பு சுருதியும் அவளை சுமந்தபடி அவளது தாய் தந்தை இருவருமே இவனது அருகில் வந்திருந்தனர். சுருதி குடும்பத்தினரை கூப்பிட அவர்களது குடும்பம் மொத்தமும் காத்திருக்க சுருதியின் காய்ச்சலுக்கு அங்கேயே மருத்துவம் பார்த்துவிட்டு புறப்பட தயாராக இருந்தனர். குருவிடம் வந்தவன், தேங்க்ஸ் குரு, இந்த நாளை மட்டும் இல்லை, உன்னையும் மறக்க மாட்டேன். இது என்னோட நம்பர், நாம் இன்னொரு நாள் சந்திக்கலாம், வரேன் என்று புறப்பட சற்று நகர்ந்து விஷாலி நின்றிருந்தாள். அவளை அழைத்து போக கோகுல் முன்னமே வந்து காத்திருந்தான். குருவை பார்த்ததுமே அருகில் வந்தவன், தேங்க்ஸ்டா, இவளுக்கு ஏதாவது ஆகி இருந்ததுன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லியிருக்க முடியாது. விஷாலியை பார்த்தபடியே, உன்னோட கசின் கிட்ட சொல்லு, இனி இது மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. நீயும் இது மாதிரி காரியத்துக்கு துணை போகாத, எதா இருந்தாலும் அவனோட அம்மா அப்பாவை அழைச்சிட்டு போக சொல்லு. சொன்னது என்னவோ கோகுலிடம்தான். ஆனால் பார்வை முழுவதும் விசாலியின் மேலேயே இருந்தது. இவனுடைய அத்தனை பேச்சுக்கும் தலையை மட்டுமே ஆட்டிக்கொண்டிருந்தாள். விஷாலி, நீ என்ன பண்ண போற? சட்டென கேட்கவும் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தவளை பார்த்தவன், கேட்டது புரியலையா? இப்போ நேரா எங்கே போக போற? வீட்டுக்கா இல்லை ஹாஸ்டலுக்கா? ஹாஸ்டலுக்கு தான் போகணும். வீட்டுக்கு இந்த வாரம் வர்றதா சொல்லலை. கோகுல் என்னை கூப்பிட்டு போய் ஹாஸ்டலில் விட்டுடு, அங்கே போய் தங்கிக்கிறேன். இந்த வாரம் முடியவும் ஊருக்கு போகலாம். வேண்டாம், நீ நேராக வீட்டுக்கு கிளம்பு. ஏற்கனவே பார்த்து பயந்துருக்கிறதால 2 நாள் தங்கிட்டு ஹாஸ்டல் வந்தால் போதும். அம்மா அப்பா தம்பி கூட இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். உண்மைதான். இதுவரை இருந்தவர்கள் 17 பேர் ஒவ்வொருவராக இறங்கி வர அவர்களின் உறவினர்கள் கதறியது இன்னமும் கொடுமையாக இருந்தது. இறப்பே வலி நிறைந்தது தானே. இங்கு நடந்தது மனதை விட்டு அகல நீண்ட நாட்கள் பிடிக்கும். அதுவும் இறப்பின் விளிம்பை பலர் பார்த்துவிட்டு வந்திருந்தனர். பலருக்கு லேசான காயப்பட்டிருந்தது. இதில் காயப்படாமல் இறங்கியவர்கள் இவர்கள் 5 மட்டுமே. இந்த மலையேற்றத்தில் கலந்து கொள்ள நினைத்தவர்கள் அனைவருக்கும் இந்த சம்பவம் ஆயுட்காலம் உள்ள வரைக்கும் மறக்காது என்பது துளிக்கூட சந்தேகம் கிடையாது. குரு சொன்னது எதற்கும் மறுப்பு தெரிவிக்கவில்லை விஷாலி. மீடியா பர்சன் அந்த பக்கம் நிற்கிறாங்க. பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் போயிடாத. டிவியில் உன்னோட முகம் வந்தால் நீ மட்டும் இல்லை, கோகுலும் மாட்டிக்குவான். கோகுல், வரேண்டா, காலேஜில் பார்க்கலாம் என்றவன் ராமோடு நகர்ந்தான். தாய் தந்தை இருந்த இடத்தை நோக்கி கூட்டத்தை விலக்கியபடி வண்டி இருக்கும் இடத்திற்கு நெருங்க. ஏற்கனவே இறங்கியதும் ஃபோன் செய்து இருந்ததினால் திலகவதியின் அழுகை ஓரளவிற்கு கட்டுப்பட்டிருந்தது. குருவை கண்ணில் பார்த்தால் போதும் என்பது போல பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தார். இவன் வரவும் காரின் வெளியே தொலைவில் வெறித்தபடி நின்றிருந்த கிருஷ்ணன் இவனது முகத்தை பார்த்தவர், வண்டியில் ஏறு, வீட்டுக்கு போகலாம் என்றார். அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. இவன் அமைதியாக பின்புறம் அமர திலகவதிக்கு அப்போதுதான் உயிரே வந்தது. குரு, உனக்கு எதுவும் ஆகலை தானே? ஏண்டா இப்படி செஞ்ச என கேட்டபடி மறுபடியும் அழ ஆரம்பித்தார். அழும்போதே மகனின் மேல் மொத்தமாக பார்வையால் ஸ்கேன் செய்திருந்தார். எந்த காயமும் இல்லை என தெரியவும் அங்கே சற்று நேரம் காயம் பட்டவர்களை பார்த்தவர் அல்லவா, இன்னமும் அழுகை வந்தது. அதுவும் இறந்தவர்களின் குடும்பத்தார் அழுவதை பார்க்கவும் தான். கிருஷ்ணனும் ராமும் அவரை இங்கு அமர வைத்து காத்திருக்க ஆரம்பித்தனர். ராம் ஃபோனில் சொல்லவும் கிருஷ்ணன் திலகவதியிடம் சொல்லியவர் அவர்கள் வருவதற்காக காரில் அருகிலேயே காத்திருந்தார். கடவுளே, என்னோட மகனை காப்பாத்திட்ட என்றபடி திலகவதி திரும்பவும் அளவும் காரின் மறுபுறம் ஏறிய ராம், மா நிறைய அழுதாச்சு, இனி அழாதீங்க, அமைதியாக
தாயின் அருகில் அமர்ந்த குரு எப்படி சமாதானப்படுத்துவது என தெரியாமல் ராமை பார்க்க அவனோ கண் ஜாடையில் மடியில் படுத்துக்கோ என்பது போல ஜாடை காட்ட தாயின் மடியில் தலை வைத்து படுத்த சில நிமிடங்களிலேயே தூங்கியிருந்தான். மகன் மடியில் படுத்ததுமே திலகவதியின் அழுகை நின்றிருந்தது. அவனின் தலையை தடவியபடியே அவர் அமர்ந்திருக்க ராம் தன் தந்தையிடம், அப்பா, அம்மாவும் சாப்பிடலை, குருவும் சாப்பிடலை, வழியில் எங்கேயாவது நிப்பாட்டுங்கப்பா, சாப்பிட்டுட்டு போகலாம். அடுத்து எதிர்பார்த்த ஹோட்டலில் காரை நிறுத்தும்போது குரு நல்ல தூக்கத்தில் இருந்தான். அம்மா, அவனை எழுப்புங்கம்மா. வேண்டாராம், தூங்கட்டும். பார்சல் ஏதாவது வாங்கிக்கோ, எழுந்த கொடுத்துக்கலாம். அம்மா, உங்களுக்கு எனக்கும் எதுவும் வேண்டாம், இவனை பார்த்ததே போதும். அம்மா இருங்க, நானே ஏதாவது வாங்கிட்டு வரேன். எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்து பசிக்குதுன்னு கேட்பான். அப்போ 2 பேரும் சாப்பிடுங்க. கிருஷ்ணனும் ராமும் சாப்பிட்டு விட்டு இருவருக்குமே வாங்கியபடி வண்டியில் ஏறினர். 2 மணி நேரம் போல் தூங்கிய குரு விழித்து எழவும் ஓரமாக வண்டியை நிறுத்தி திலகவதியும் அவனுமாக சாப்பிட்டனர். அடுத்து வண்டியை எடுத்த கிருஷ்ணன் நேராக தங்களது வீட்டிற்கு வந்த பிறகே வண்டியை நிறுத்தினார். இறங்கி கதவை திறந்து விட்டவர் உள்ளே நுழைந்ததுதான் தெரிந்தது. விழுந்தது அரை பலாரென குருவின் கன்னத்தில் ஒன்று. என்ன செய்கிறீங்க என குருவை மறைத்தபடி திலகவதியும், தம்பியை அடிக்காதீங்கப்பா என தந்தையை ராமும் மறைத்து நின்றார். எல்லாம் நீ கொடுக்குற செல்லம். இப்போ சொல்கிறது தான். இனி அவன் ஹாஸ்டலெல்லாம் தங்க வேண்டாம், இங்கே இருந்தே காலேஜுக்கு போயிட்டு வரட்டும் என கோபமாக சொல்லிவிட்டு தனது அறைக்குள் நுழைந்திருந்தார். குரு அமைதியாக சோபாவில் அமர்ந்திருக்க அருகிலேயே திலகவதியும் அமர்ந்திருந்தார். ராம் தான், அம்மா, நான் குருவை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க. நேற்றும் நீங்கள் தூங்கலை, உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது. ஆமாப்பா, போய் தூங்குங்க. அப்பா அடித்தாங்கன்னு எனக்கு கோபம் எல்லாம் இல்லை, அடிக்காமல் இருந்திருந்தா தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். வீட்டுக்கு வந்தால் போதும்னு இருக்குது. ராம் கூட போய் தூங்கிக்கிறேன் என குரு சொல்லவும் எழுந்து போனார். டேய் வாடா, நீயும் மேலே ரூமுக்கு. இங்கே உட்காந்து என்ன செய்ய போகிற? எழுந்துரு. விடமாட்டியே. வரேன். ரொம்ப பயந்துட்டியா? அங்கே வரும்போது பார்த்தேனே, பேயறிஞ்ச மாதிரியில் வந்த. நீ வேற. அப்பா முகத்தையே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்னோட புண்ணியத்தில் எனக்கும் கன்னத்தில் ஒன்று விழுந்துச்சு. அம்மாவை தான் சமாளிக்க முடியல. சாரிடா, இப்படி ஆகும்னு நினைக்கல. எனக்கு ஃபோன் வேணும். எப்போ வாங்கி தர்ற? உனக்கு இல்லாததா? நாளைக்கே வாங்கி தர்றேன். இனி இப்படி எங்களை பயமுறுத்தாத. ஏய், என்ன என்னமோ வேணும்னு போய் சிக்கிட்ட மாதிரி சொல்கிற? எல்லா இடத்துலையும் பணம் படுத்தும் பாடு. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் சரியாக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. ஆனாலும் இது வரைக்கும் 20 பேர் இறந்ததாக நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகமாக காயமானவங்கன்னு 10 பேரை சொல்லியிருக்கிறாங்க. லேசான காயம் பட்டவங்க கணக்கே இல்லை. கேட்கும்போதே பதட்டமாக இருக்குது. நம்மளை மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் துடிச்சிருப்பாங்க. பொறுப்பில்லாத அரசாங்கமும் கை நீட்டுற அதிகாரிகளும் இருக்கிற வரைக்கும் இது போல் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யாரையுமே தடுக்க முடியாது. வெறுப்பாக இருக்குது குரு. டேய், நீ ஏண்டா இப்படி பொங்குற? அமைதியாக இருந்த ராமா இது. ஆத்தாடி, எனக்கே பயமாக இருக்குது. வா, போய் தூங்கலாம். அப்பாவை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு யோசிச்சா நீ இப்படி அப்பா முன்னாடி பேசி இன்னும் ஏற்றி விட்டுடாத. வழக்கம் போல் காலையில் அப்பா காலில் விழுந்துட வேண்டியது தான். சரியாயிடுவாங்க தானே? இருவருமே பேசியபடி தூங்கச் சென்றனர். அடுத்த நாள் மட்டுமல்ல, அதற்கு அடுத்த நாளுமே இவனால் தந்தையோடு பேச முடியவில்லை. அவருக்கு தன் மேலேயே வருத்தம்தான். கோபமாக அடித்து விட்டார். ஆனால் அதற்கு பிறகு யோசித்து பார்க்கையில் ஏதாவது ஆகியிருந்தால் என்னவாகி இருக்கும் என்று இப்போது யோசிக்க முடியவில்லை. 2 நாட்கள் முடிந்திருந்தது. ராம் குருவை அழைத்து சென்று அவனுக்கு பிடித்த மாடலில் ஃபோன் வாங்கி தந்திருந்தான். குரு முதலில் கோகுலுக்கு ஃபோன் செய்தவன் விஷாலை பற்றி விசாரித்து கொண்டான். அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன், அவள் தைரியமான பொண்ணு, பயம்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறியிருந்தான் கோகுல். அவன் கூப்பிட்டு முடிக்கவும் அடுத்த 10வது நிமிடத்தில் தெரியாத நம்பரிலிருந்து ஃபோன் வந்தது. அழைத்தது விஷாலி. என்னை பற்றி விசாரிச்சிங்களா? பயப்படாதீங்க, இன்னும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். முக்கியமான விஷயம் சொல்ல கூப்பிட்டேன். நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன முடிவு? யோசனையோடு குரு கேட்க, நான் என்னோடய லைஃப்பில் 2 பேருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதில் ஒருத்தராக ஒன்றை செலக்ட் பண்ணியாச்சு. இன்னமும் எனக்கு நீ சொல்கிறது புரியலை விஷாலி. இருடா சொல்கிறேன். ஏய், என்ன மரியாதை குறையுது? பதில் சொல்ல விடுறியா? அப்போ இரு. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், இன்னொருத்தர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உயிர் காப்பான் தோழன், அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒன்றை வைக்க போகிறேன். இனிமே என்கிட்ட நீ மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது, ஓகே? என்ன பேச்சு பேசுகிற? எப்படியோ கூப்பிட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஊருக்கு போய் இதை தான் யோசிச்சியா? உன்னையெல்லாம் என்ன செய்ய? அன்றைக்கு கல்லுக்கு பதிலாக ஒன்றை உருட்டி விட்டுருக்கணும்.
4 நாட்களை தாண்டி இருக்க இறுக்கம் குறைந்து நார்மலான நிலைக்கு வர ஆரம்பித்திருந்தனர். இயல்பாக நடந்த நிகழ்வை கூறி கிண்டல் செய்ய ஆரம்பித்திருந்தனர். அதுதான் நடக்கலையே. ஸோ நீ இனி என்னோட இம்சையை சகிச்சு தான் ஆறணும். வேற வழியே இல்லை. இனி நீ ஆயிலுக்கும் ஓடவே முடியாது, ஒளியவும் முடியாது. தெய்வமே ஃபோனை வை. அப்போது ஆரம்பித்தது இவர்களது நட்பு படலம். இன்று வரை தொடர்கிறது. அதிகமாக பேசியது இல்லை. ஆனாலும் அவள் பற்றியும் அனைத்துமே இவனுக்கு தெரியும். அதுபோல இவனது அனைத்துமே அவளுக்கு அத்துப்படி. அதன்பின் கிட்டத்தட்ட 20 நாட்கள் முடிந்த பிறகு ஹாஸ்டலுக்கு செல்ல அனுமதித்தார் இவனது தந்தை. அதுவும் 100 கண்டிஷன்களோடு. தம்பி என்ன செய்கிற என சத்தம் கேட்கவும் பழைய நினைவுகளில் இருந்து சட்டென கலைந்தவனுக்கு காலுக்கு அருகே லேசாக தட்டியவர் கட்டையில் அடிக்கும் சத்தம் கேட்க நிகழ்காலத்திற்கு வந்திருந்தான். அத்தியாயம் 11. மாற்றி மாற்றி பேசுகிற குடும்பத்தில் நமக்கு சம்மந்தம் வேண்டாம்ப்பா என ஆணித்தரமாக கூறிய சுமித்ராவை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் விழித்து கொண்டிருந்தனர் இருவரும். அப்படி எதுவும் இருக்காது சுமி, நீ தெரியாமல் பேசுகிற. நம்ம மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசலாம். யாரோ சொன்னதை வச்சு முடிவு செய்யக்கூடாது. அவங்கள பற்றி நிறைய பேர் கிட்ட விசாரிச்சிட்டேன். குறைவாக எதுவுமே இல்லை. பையன் ரொம்ப நல்ல பையன். அதிர்ந்து பேச தெரியாது. அவர் கூட நீ சேர்ந்து நின்னா பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குது. அப்பா பேச்சை மாற்றாதீங்கப்பா. நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? வந்தவர் என்ன சொன்னார்? நகை அதிகமாக கேட்குறாங்க. இப்போ இதை கேட்பாங்க. அடுத்த முறை அப்படியே மகனுக்கு வண்டி வாங்கி தந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு பட்டியல் போய்கிட்டே இருக்கும். இப்போ ஆளை விட்டு கேட்பாங்க. அப்புறமா நேரடியாக கேட்பாங்க. நல்ல வேளை இப்போவே இவங்களோட குணம் தெரிஞ்சதே. போதும்ப்பா, இந்த இடம் நமக்கு ஒத்து வராது. வேறு மாப்பிள்ளையை பாருங்கள். பைத்தியம் மாதிரி உளரக்கூடாது சுமித்ரா. அவங்க நிச்சயத்துக்கு தேவையானதை வாங்கிட்டதா சொல்லி இருக்கிறாங்க. தாய் மல்லிகாவின் எந்த சமாதானமும் அவளிடம் எடுபடவில்லை. ஓ, அந்த தைரியம்தான் இப்படி கேட்க ஆளை அனுப்பி வைக்க சொல்லிச்சா? அம்மாவை பார்க்காமல் அப்பாவிடம் திரும்பியவள், அப்பா சும்மா சும்மா என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடாது. தெளிவாக பேசிடுங்க. நகை அன்றைக்கு பேசினது தான். அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. கல்யாணத்துக்கு செலவு கூட ஆளுக்கு பாதின்னு பேசுங்க. தாராளமாக கொடுக்கலாம். ஏன் அவங்க பக்கத்தில் இருந்தும் உறவுக்காரங்க வருவாங்க தானே. சமைக்கிறதுக்குன்னா நம்ம மட்டும் கொடுக்க வேண்டாம், அவங்களும் கொடுக்க சொல்லுங்கள். இப்போது யாரும் தனியாக பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் செலவை ஏற்றுக்கிறாங்க. நிறைய கல்யாணம் இப்போது அப்படி தான் நடக்குது. அது மாதிரியே அப்பாவை பேச சொல்லுங்கள். இவ்வளவு ஆன பிறகு எல்லா செலவுலையும் 2 பேருக்கும் சமமாக பிரிச்சுக்கிறதா இருந்தால் மேற்கொண்டு பேசலான்னு சொல்லுங்கள். இதுக்கு சம்மதம்னா பார்க்கலாம். சுமி, நீயா முடிவு பண்ணாத. என்ன நடந்ததுன்னு ஒரு முறை அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். நாமளாக முடிவு பண்ண வேண்டாம். என்ன சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் அமைதியாக இரு. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. ஏதா இருந்தாலும் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம்? கடன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். என்னப்பா கடன் வாங்கிட்டு எப்படி அடைப்பீங்க? உங்களுக்கு வயசு ஏற தான் செய்யுது, இறங்கலை. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா போதும். இதுக்கு மேலே மகளிடம் தர்க்கம் பண்ண விரும்பாத ராகவேந்தர் வெளியே புறப்பட்டார். அப்படி பேசாதடா, கேட்குறவங்க வளர்த்தது சரியில்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஒரே பொண்ணுன்னு யாராவது செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்து வச்சுருக்காங்கன்னு பேச போகிறாங்க. தாயார் மல்லிகா இப்படி சொல்லவும் இன்னும் கோபமாக பேச ஆரம்பித்தாள் சுமி. இதை தாம்மா தப்புன்னு சொல்கிறேன். சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் இதுவும் ஒன்று. கொடுத்தா என்னென்னு நீங்கள் யோசிச்சா அவங்க வாங்கினா என்னென்னு யோசிக்க தானே செய்வாங்க. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அந்த மாப்பிள்ளை எப்படி திரும்ப இந்த வீட்டு படியை மிதிக்கிறான்னு பார்க்குறேன். மகனே, கேட்க வாயே இருக்காது. நீங்கள் போங்கம்மா, உங்கள் வேலையை பாருங்கள். இதுக்கு மேலே நடக்க போகிறத வேடிக்கை மட்டும் பாருங்கள். துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்க போகிறேன் அந்த மாப்பிள்ளையை. எப்படி எப்படி ஒரு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்படி கேட்க தோணுது. முகம் சிவக்க கோபமாக கத்தியவள் வேகமாக தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து இருந்தாள். அறைக்குள் போன பிறகும் கோபம் அடங்கவில்லை சுமித்ராவிற்கு. பேர் மட்டும் ராமனு வச்சா போதுமா? நடக்கிறது அப்படியே ஆப்போசிட். நல்ல வேலை, இப்போவாவது இவங்களோட சுயரூபம் தெரிஞ்சுது. சில நிமிடம்தான் அமைதியாக கட்டிலில் அமர்ந்து யோசித்தவள் சற்றும் தாமதிக்காமல் பார்க்க வரும்போது தந்து சென்றிருந்த ராமின் நம்பருக்கு தனது செல்போனில் அழைத்திருந்தாள். முதல் ரிங் முழுவதும் அடித்து நின்றிருக்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். 2 நேரம் மெசேஜ் செஞ்சால் இவங்க என்ன கேட்டாலும் ஓகே சொல்லணுமா? அந்த அளவுக்கு முட்டாள் மாதிரியாக தெரிகிறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பேசாமல் ஃபோனை வைக்க போகிறதில்ல. 4 முறை முயற்சி செய்து 5வது முறை முயற்சிக்கும் போது தான் ஃபோனை அட்டன் செய்தான் ராம். ஹலோ என்று இவனது குரல் கேட்டது தான்
தெரியும். புரிய ஆரம்பித்திருந்தாள் இவள். ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரமா? 5வது தடவை கூப்பிட்றேன். அப்படி என்ன வேலை செஞ்சீங்க? சுமி தானே? இப்போ தான் வேலையை விட்டு வந்தேன். பாத்ரூமில் முகம் கழுக போயிருந்தேன். அதுதான் ஃபோன் அடித்தது தெரியல. அம்மா ஏன் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்குது? என்னாச்சு? உங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னா முதல்லையே சொல்ல வேண்டியது தானே, எதுக்காக பொய்யா நடிக்கணும்? உண்மையிலேயே ஒரு நிமிடம் பயந்துருந்தான்றாம். நாம் அம்மாக்கிட்ட தானே சின்ன பொண்ணாக தெரிகிறா, வேண்டான்னோம். இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சுது? அம்மா அப்படி வெளியே சொல்கிற ஆள் கிடையாதே. மனதில் நினைத்தவன், சுமி நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை. என்ன உங்களுக்கு புரியலை? இங்கே உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் விரும்புகிற பட்சத்தில் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே நகை இவ்வளவு போட சொல்லுங்கன்னு ஆள் அனுப்பினா என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னா அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. மாற்றி மாற்றி பேசினா. ஹலோ, என்ன ஓவராக பேசுகிற? நாங்கள் யாரையும் அங்கே அனுப்பலை. அதுவும் நகை கேட்டு வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என் அம்மாவே வரப்போகிற மருமகளுக்காக ஆளுக்கு 20 பவுன் சேர்த்து வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இப்படி கேட்க போகிறாங்க? யாரை வேணும்னாலும் குறை சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை சொல்லாதீங்க, புரியுதா? அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பேசாமல் இருக்கிறேன். எங்கள் சொந்தத்தில் பொண்ணு தர நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு பார்த்ததும் ஒன்றை தான் ஏன்னா பிடிச்சி நீ என்னடான்னா இவ்வளோ பேசுகிற? என்ன நான் பொய் சொல்கிறது மாதிரி பேசுகிறீங்க? காலையில் வந்தாரே ஒருத்தர், அவர் யார்? நீங்கள் அனுப்பாமல் தனியாக வந்தாரா? கேட்டால் ஆமாம் கேட்டேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இப்படி பேசாதீங்க. யார்? சுந்தரம் அங்கிளா என்று ராம் கேட்கவும், பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நகை அதிகமாக வேணும், அது இதுன்னு நிறைய பேசினார். சுமித்ரா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். விருப்பம் இருந்தால் தெளிவாக சொல்லுங்கள். மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே வேற பேசக்கூடாது. இங்கேயும் அம்மா அப்பா 2 பேருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. கடன் வாங்கினாலும் அங்கே கேட்குறத செய்துடான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கடனாளி ஆக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. சுமித்ரா, நீங்கள் இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்றை நிச்சயம் பண்ண புடவை தேவையானதை வாங்கி உறவுக்காரங்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தாச்சு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. வேணும்னா மறுபடியும் அம்மாவை அங்கே வர சொல்கிறேன். நேரடியாக பேசிக்கோங்க. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிற பழக்கம் கிடையாது. தெளிவாக இவனது பேச்சை கேட்டவளுக்கு கொஞ்சம் கோபம் குறைந்திருந்தது. கூடவே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியும் தோன்றியிருந்தது. ஒருவேளை தப்பு அவங்க பேரில் இல்லாமல் இருந்தால் தான் பேசியது அதிகப்படிதானே. வீட்டில் அம்மாவோடு பேசுவது வேறு, சரியாக பேசாத ஒருவனோடு இவ்வளவு நேரம் பேசியது, அதுவும் அவ்வளவு கோபமாக என்பது வேறல்லவா? இத்தனைக்கும் அவன் பேச பேச தன்மையாகவே பதில் சொல்லி கொண்டிருந்தான் அவன். சாரி, நான் வேணும்னு எதுவும் சொல்லலை. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பேசுகிறேன்னு யோசிக்க வேண்டாம். அம்மா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க. ராம் கொஞ்சம் அமைதி, அவனுக்கு பார்க்குற பொண்ணு அவனுக்கும் சேர்த்து பேசணும்னு சொன்னது மாதிரியே பார்த்து இருக்கிறாங்க. நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். அப்புறமா உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் என்னை பிடிச்சிருக்குதா, உனக்கு பிடிக்கலையா? இப்படி கேட்கவும் ராம், அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்குது, நான் வச்சிட்றேன் என கட் செய்திருந்தாள். வாயாடி என செல்லமாக கொஞ்சியபடி தாயாரை தேடி சென்றான். அம்மா, சுந்தர அங்கிள் அவரோட வேலையை சரியாக செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. என்னடா ஆச்சு? திலகவதி காஃபியை கலக்கியபடி பேச்சு கொடுக்க நடந்ததை சொல்லவும், மா எவ்வளவு கோபம் வருது அந்த பொண்ணுக்கு. என்னடா பயமாக இருக்கா? ஐயே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எப்படி அந்த பொண்ணை எந்த ஆங்கிளில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். டேய், அந்த பொண்ணு கொஞ்சம் ஒன்றை மாதிரி தான்டா. மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்க தெரியாது. விளையாட்டுத்தனமாகவே வளர்த்துருக்கிறா போல இருக்குது. சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடுவா. இப்போது என்ன பண்ணலாம் நீ சொல்லு? இருக்கிற குழப்பத்தை சரி பண்ணாமல் அப்படியே விடுறது சரியாக படலை. நீ என் கூட வரியா? நாளைக்கு சாயங்காலமாக இந்த ப்ளவுஸ் வந்துடுச்சு இல்லையா, சரியாக இருக்கான்னு கேட்டுட்டு அப்படியே இந்த பிரச்சனையையும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆமாம்மா, நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். இப்போவே குழப்பத்தோட ஆரம்பித்தா நல்லா இருக்காது. முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு ஆகிடக்கூடாது. நம்ம பார்த்த பொண்ணு எப்படியும் உங்கள் கூட தானே பாதி நேரம் இருக்க போகிறா. ஆரம்பத்திலேயே தப்பான எண்ணம் வந்துடுச்சுன்னா பின்னாடி மாற்றிக்கிறது கஷ்டம். சரிடா, குருவுக்கு ஃபோன் அடிச்சியா? அவன் அட்டன் பண்ணினானா? இல்லைம்மா, ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த இடத்துல இருக்கிறான்னு கூட தெரியல. அவனாக கூப்பிட்டா தான் தெரியும். எப்படியும் அழைப்பான். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். சரிடா, நைட்டுக்கு என்ன டிஃபன் வேணும்? சப்பாத்தி போட்டுடலாமா? மா, எது ஈஸியோ அதையே செய்யுங்க. எனக்கு என்ன தந்தாலும் ஓகே தான், குறை சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தில் அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறீங்க. இன்னும் அவன் கூட இருந்தால் நான் தான்
சமைப்பேன்னு அடம் பிடிச்சு ரகலை பண்ணியிருப்பான். ஏம்மா குருவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? இந்த முறை வந்தால் பேசலாம்மா. இனி இங்கேயே வேலை தேடிக்கோ. சொன்னால் கேட்டுக்குவாம்மா. அவனுக்கு என்னை விடவும் உங்கள் மேலே பாசம் ஜாஸ்தி. அதனால தாண்டா அவனோட எல்லா ஆசைக்கும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஊர் ஊராக சுத்தாமல் ஒரு இடத்துல வேலையில் இருந்தாலே இப்போதைக்கு போதும். ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல நிற்கிறதில்ல. நாளைக்கு அவனுக்கு பொண்ணு தேடும்போது நிச்சயமாக கட்டிக்க போகிற பொண்ணு யோசிப்பாள்ல. மா நிறைய யோசிக்கிறீங்க, கவலையே படாதீங்க. இந்த முறை எங்கே வேலைக்கு போகிறானோ அந்த இடத்துலையே கடைசி வரைக்கும் வேலை செய்வான். நம்புங்க. எதேச்சையாக விழுந்த வார்த்தைகள் தான் அது அப்படியே பழிக்கப் போவதை அப்போது அவனுக்கு தெரியவில்லை. அத்தியாயம் 12. சத்தம் கேட்டதும் கூடவே அடிக்கும் ஒலி கேட்க சட்டென கண் திறந்தான் குரு. ஆடு மேய்க்கும் முதியவர் ஒருவர் கையில் வைத்திருந்த கட்டை கொண்டு அவனது காலுக்கு அடியே தட்டியபடி நின்றார். கிட்டத்தட்ட காலுக்கு அருகே பெரிய கருந்தேல் தனது கொடுக்கை வளைத்தபடி இவனை கொட்டுவதற்கு தயாராக நின்றிருந்தது. சட்டென காலை நகர்த்தியவன் பின்புறமாக நகர அமர்ந்திருந்த கல்லிலிருந்து லேசாக சரிந்தான். தேளி அடித்த அந்த காட்டுவாசியோ, பயப்படாத தம்பி, அடிச்சிட்டேன். செடிங்க இருக்கிற பக்கத்தில் உட்காரும்போது கவனமாக இருக்க வேண்டாமா? இந்த பக்கத்தில் பாம்பே சர்வசாதாரணமாக நடமாடும். கடிச்சிருந்தால் கஷ்டமாக போயிருக்கும். அதுவும் கருந்தேல் விஷம் ஜாஸ்தி. மலை மேலேனா கூட விஷ முறிவுக்கு கஷாயம் மாதிரி ஏதாவது தருவாங்க. இங்கே ஆளுகளும் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட அரை நாளே ஆகும். இவன் சரியும் போதே வழக்கம் போல அவனது மொபைல் செடிகளுக்கு நடுவே தவறி இருந்தது. அதை அவனும் உணரும் நிலையில் இல்லை. ஏனென்றால் பார்த்த தேளின் சைஸ் அப்படி மிக பெரியது. சில நேரங்களில் இவனும் பார்த்திருக்கிறான் தான். அது எல்லாமே அளவில் சிறியது. தேள்கடி கூட வாங்கி இருக்கிறான். பயந்தது எல்லாம் இதுவரையிலும் இல்லை. ஆனால் இன்று அது அவன் பார்க்கும்போது அவனுக்கு அருகில் நின்றிருந்த தோரணை அப்படி வளைத்து கொடுக்கை திருப்பி நின்றதே ஒரு ஜான் உயரத்துக்கு இருந்தது. கடித்திருந்தால் பயத்திலேயே உயிர் போய் இருக்குமோ என நினைக்கும் அளவில் இருந்தது. காடு ஒவ்வொரு முறையும் இவனுக்கு புது புது அனுபவங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு நினைவு அந்த இடத்தை மறைக்க முடியாதபடி ஏதாவது ஒரு நிகழ்வு அவனின் நினைவில் நீங்காத பொக்கிஷமாக சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலில் தீ விபத்தில் தப்பித்தான் என்றால் அடுத்த கொஞ்ச நாள் கழித்து சென்ற இடத்தில் நடந்தது வேறு மாதிரி அனுபவம். அந்த காட்டில் முதலாக பாம்பு முட்டையில் இருந்து வெளிவருவதை பார்த்தவன் அதன் அருகில் கேமராவில் படுத்தபடி பாம்பு குட்டிகள் வெளிவருவதை படம் பிடித்து கொண்டிருந்தான். 10 முட்டைகளுக்கு மேல் இருக்க கவனமெல்லாம் பாம்புகளை படம் பிடிப்பதில் இருக்க சட்டென ஷர் என கேட்டது. மெலிதாக ஷ் என்ற சத்தம். மெதுவாக திரும்பி பார்க்க 1 அடி உயரத்திற்கு உயர்த்தியபடி நல்ல பாம்பு படம் விரித்து அவனை தீண்ட தயாராக நின்று கொண்டிருந்தது. அத்துமீறி வந்ததும் இல்லாமல் என்னோட குழந்தைங்களை படம் வேற எடுக்கிறியா என்று கேட்பது போல சட்டென உருண்டு நகர்ந்திருந்தான். இப்போதும் அந்த வீடியோவை பார்த்தால் பாம்பு நின்றிருந்த தோற்றம் கண்முன் வந்து போகும். அதற்காக பயந்தெல்லாம் வரவில்லை. படம் எடுத்து நின்ற பாம்பை கூட கேமராவில் சில போட்டோக்களை எடுத்த பிறகே அந்த இடம் விட்டு நகர்ந்தான். தெரியாமல் சிக்கியது என்றால் கடைசியாக வால்பாறை தாண்டிய பகுதியில் காட்டு யானையின் அட்டகாசத்தை எடுக்கும்போது யானை துரத்தியதுதான். உயிரை கையில் பிடித்தபடி ஓடியது அன்றுதான். இதெல்லாம் ஒரு விதமெனில் ஒரு இடத்திற்கு செல்லும் போது நடந்தது வேறு மாதிரியான அனுபவம். காட்டில் வழி தெரியாமல் கிட்டத்தட்ட 1 நாள் சுற்றி அலைந்திருந்தான். இவனை பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர் யாருமே பெற முடியாத அனுபவம் தனக்கு வேண்டும், அவ்வளவுதான். இது எதுவுமே அவன் வீட்டினர் யாரிடமும் சொன்னது கிடையாது. சில சமயம் ராம் கவனித்து கேட்பது உண்டு. அவனிடமும் கூட மலுப்பலாக ஏதாவது சொல்லி நகர்ந்து விடுவான். சொல்வது எல்லாமே அந்த இடம் ரொம்ப சேஃப், பயம் தேவையே இல்லை. கூடவே அங்கு இத்தனை மக்கள் வாழுகிறாங்க, நான் மட்டும் தனியாக இருக்க போகிறது இல்லை. இது மாதிரி தான் சொல்லிவிட்டு வருவது. இந்த காட்டில் பெரியதாக எந்த ஆபத்தும் வரவில்லை என நினைக்க ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்பது போல இந்த சம்பவம் நடந்திருந்தது. மனப்பூர்வமாக மனதில் இருந்த வார்த்தை வந்தது குருவிற்கு. நன்றி பெரியவரே, இனி கவனமாக இருக்கிற. இதமாக வீசுகிற காற்றுக்கு கண்ணு சொக்கத்தான் செய்யும் தம்பி, தப்பு இல்லை. ஆனாலும் கவனமாக இருக்கணும் இல்லையா? இங்கே புலி யானைகளோட தொந்தரவும் இருக்குது. அதே நேரம் டிராக்டர் வரும் ஓசை கேட்க உங்களை எப்பவும் மறக்க மாட்டேன் பெரியவரே என கூறிவிட்டு புறப்பட்டான். பெரியவரும் தனது ஆடுகளை ஓட்டியபடி நகர்ந்து சென்றார். வண்டியில் ஏறியவன் நினைவில் இருந்தது தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு நேராக பெங்களூர் செல்ல வேண்டும். அடுத்ததாக வேலைக்கு வர சொல்லி இருந்த நிறுவனத்தை பார்க்க வேண்டும். இப்படித்தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது.
தனது தாயின் நினைவோ குடும்பத்தினர் தேடுவார்கள் என்ற நினைவோ எதுவுமே இல்லை. ஏன் ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தவறி விழுந்ததும் தெரியவில்லை. இருந்த நோக்கியா சிறிய ஃபோன் கூட சார்ஜ் இல்லாமல் தூங்கியிருந்தது. இவனது கவனம் முழுவதும் பெங்களூரில் இருந்தது. வேலைக்கான ஆர்டரை மெயிலில் அனுப்பி இருந்தனர், இவனை செலக்ட் செய்திருப்பதாக கூறி. இதுவும் அவனுக்கு ஆச்சரியம்தான். இன்டர்வியூ எதுவும் இல்லை. ஏன் அவனை பார்க்கக்கூட இல்லை. ஜஸ்ட் இவனது பயோடேட்டாவை அனுப்பியிருந்தான். வேலைக்கு ஏற்கனவே ஆட்கள் தேவை என்பதை அறிந்து கொண்டு. யாராவது விளையாடுகிறார்களா என்ற எண்ணமும் மூளையின் ஓரத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அதை உறுதி செய்வதற்காகவே வேகமாக கிளம்பியிருந்தான். அலுவலகம் பிடித்திருந்தால் பார்த்துவிட்டு நேராக கோவை சென்று ஒரு வாரம் தங்கிவிட்டு மறுபடியும் பெங்களூரில் வீட்டிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பிறகு தனது உடைமைகளை எடுத்து வந்து இங்கே செட்டில் ஆக வேண்டும். ஊராக சுற்றுவதாலோ என்னவோ அதிகமாக எதுவுமே வைத்துக்கொள்வது இல்லை. உடைகள் சில பீரோ நிறைய வைத்தது இல்லை. ஜீன்ஸ் பேண்ட் 10 வைத்திருந்தான். பெரும்பாலும் விதவிதமான கலரில் டிஷர்ட், கேஷுவல் எப்போதாவது. இவனது உயரத்திற்கு இவன் அணியும் உடை இன்னும் இவனை உயரமாக காட்டும். அங்கிருந்து உடைமைகளை எடுத்துக்கொண்டு பெங்களூர் பஸ் பிடித்து வர அடுத்த நாள் காலை ஆகியிருந்தது. பெங்களூருக்கு வந்தவனுக்கு அருகிலிருந்த சிறு ஹோட்டலில் தங்குவதற்கு புக் செய்துவிட்டு குளித்து உடை மாற்றி உணவு உண்ட பிறகுதான் ஃபோனின் ஞாபகம் வந்தது. பேக்கில் இருப்பதாக நினைத்து பேக்கில் தேட அங்கும் இல்லை. மொத்தத்தையும் கழித்து தேட ஃபோன் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. நெற்றியில் கை வைத்து யோசிக்க, கடைசியாக எப்போது ஃபோன் எடுத்தோம் என்று யோசிக்கவும் தேலை பார்த்தபடி பின்புறம் சரிந்தது ஞாபகம் வந்தது. வழக்கம் போல் ஃபோனை தொலைச்சாச்சு. ரைட், இனி புதுசு தான் வாங்கணும். காட்டிலிருந்து கிளம்பி 2 நாட்கள் தாண்டி இருந்தது. மதியம் வரை தூங்கி எழுந்தவன் நேரம் பார்க்க மதியம் 2 மணியை தொட்டிருந்தது. கீழே ரெஸ்டாரண்ட்டில் உணவு உண்டவன் நேராக கால் டாக்ஸி புக் செய்து வேலைக்கே அழைத்திருந்த ஐடி கம்பெனியை நோக்கி வண்டியை புறப்பட்டான். இவனை தேர்வு செய்திருந்த டீம் லீடர் பதவிக்கு கிட்டத்தட்ட 80,000 சம்பளம் என குறிப்பிட்டிருக்க நேரில் பார்க்கவில்லை. நேர்காணலும் எதுவும் இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் வரும்போது இன்டர்வியூ பார்த்து கொள்ளலாம் என்பது போல மெயில் வந்திருக்க, யாராவது விளையாடுகிறார்களா என்பது தெரிந்து கொள்ளும் ஆர்வமே எதை பற்றியும் யோசிக்காமல் அவனை இங்கு அழைத்து வந்திருந்தது. 7 மாடி கட்டிடம். இதில் இவன் தேடி வந்த அலுவலகம் 6வது மாடியில் இருந்தது. அருகில் இருந்த லிஃப்டை பயன்படுத்தி 6வது மாடியில் இறங்கியவுடன் அலுவலகத்தை அடைந்து அங்கிருக்கும் ரிசப்ஷனிஸ்டிடம் தன்னை அறிமுகம் செய்யவும் அடுத்த இருந்த அறையை காட்டினாள் அவள். 2 மினிட்ஸ் சார், பக்கத்து ரூமில் வெயிட் பண்ணுங்கள், எங்களோட டீம் லீடர் உங்களை வந்து சந்திப்பார். அருகில் இருந்த அறையில் சோஃபாவில் தன்னை பார்க்க வரப்போகும் அந்த நபரை காண கொஞ்சம் ஆர்வமாகவே அமர்ந்திருந்தான். சரியாக 5 நிமிடம் இடைவேளையில் இவனை காண வந்தது கோகுல், இவனது கல்லூரி நண்பன். அவனை பார்த்ததுமே இவனது முகத்தில் அடக்க முடியாத புன்னகை தோற்றி இருக்க வந்தவனுக்கும் அதே நிலைதான். புன்னகையோடு கை குலுக்கியதற்காக அவன் கை நீட்டிய கரத்தை இழுத்து அணைத்த குரு, டேய் பக்கி, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா என்று கேட்க, ஏன் கேட்க மாட்டேன்? இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். எப்படி இருக்கிற? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன்னோட ரெஷ்யூம் பார்த்தது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உனக்காக 2 நாளாக வெயிட்டிங். நானும் உன்னை இந்த இடத்துல எதிர்பார்க்கல. எப்படி இருக்கிற? எத்தனை குழந்தைங்க? டேய், போன வருஷம்தான் மேரேஜுக்கு வந்துட்டு போனேன். அதுக்குள்ளே என்னவோ 10 வருஷம் ஆன மாதிரி கேள்வி கேட்குற. ஓ சாரிடா, அது போகட்டும். உன்னை கேட்டு 2 நாளைக்கு முன்னாடி ராமனா ஃபோனில் கூப்பிட்டு இருந்தாங்க. உன்னோட ஃபோன் என்ன ஆச்சு? அப்பா திட்டுனாங்கன்னு ஓடி வந்துட்டியா என்ன? நீ தான் அம்மா செல்லம் ஆச்சே. ராமா ஃபோன் பண்ணினா? குருவிற்கு அப்போது சந்தேகம்தான். ஆமாண்டா, ஏன் ஷாக் ஆகிற? அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட மாட்டானே. ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. நீ இன்னும் ராம் கூட பேசிட்டு தான் இருக்கிறியா? டேய், என்ன கொலை குத்தம் பண்ணின மாதிரி கேட்குற? ராமண்ணா கூட வாரம் ஒரு முறை பேசிட்டு தான் இருக்கிறேன். குட் நியூஸ் தான், உங்ககிட்ட தான் முதலில் சொல்லணும்னு சொன்னாங்க. இந்தா ஃபோன் பேசிட்டு கொடு. எல்லோரும் ஃபோன் கூட குடும்பம் நடத்தினா நீ வேறு மாதிரி இருக்கிற. ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா வேறு வாங்க மாட்டியா? ஏதாவது அவசரம்னா எப்படி உன்னை கான்டாக்ட் பண்ணுறது? டேய் அடங்குடா, அட்வைஸ் பண்ணாத. 1 மாதம் வரைக்கும் ஃபோன் இல்லாமல் இருந்திருக்கிறேன். எதுக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது. அது ஃபோனாக இருந்தாலும் சரி, வேறு எதா இருந்தாலும் சரி. அப்பா உங்ககிட்ட கேள்வியே கேட்கல. அப்படியே என் பின்னாடி வா, கேண்டீன் காஃபி குடிச்சிட்டே பேசலாம். இந்த ஆஃபீஸ் உனக்கு ஓகே தானே? ஏன் பிடிக்கலைன்னா என்ன செய்ய போகிற? டே குரு, இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன
அண்ணா நம்பர் மறந்து போச்சா? டேய் பிச்சுடுவேன், பிஸின்னு வருது. வழக்கமாக ஒரு ரிங்கில் எடுத்துடுவானே, என்ன பண்ணுறான்? யார்கிட்டையுமே பேசுகிற டைப்பும் கிடையாது. கோகுல், இந்தா ஃபோனை பிடி, எனக்கு இப்போ காஃபி வேண்டாம். அப்படியே வெளியே என் கூட வா, பக்கத்தில் ஏதாவது ஃபோன் கடையில் ஃபோன் வாங்கிட்டு அப்படியே சிம் ஒன்று வாங்கிக்கலாம். கோகுல், இங்கே எத்தனை வருஷமாக வேலை செய்கிற? முதல்ல பெங்களூரில் தான் வேலை கிடச்சிது. இங்கே இந்த ஆஃபீஸ் மாதிரி 2 வருஷம் ஆகப்போகுது. நீ தான் ஒரு இடத்துல இல்லாமல் ஊர் ஊராக சுற்றுற. ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க, பேசாமல் இனி இங்கேயே செட்டில் ஆகிடு குரு. பார்க்கலாண்டா. பேசியபடி இருவரும் வாசலுக்கு வந்திருக்க, எதிர்பட்ட ஃபோன் கடையில் லேட்டஸ்ட் மொபைலை வாங்கியவுடன் ஆக்டிவேஷனில் இருந்த சிம்மை மாட்டி மறுபடியும் தாயின் நம்பருக்கு அழைப்பு விடுத்தான் குரு. அத்தியாயம் 13. அடுத்த நாள் தன் தாயாரிடம் சொன்னது போலவே மாலை சற்று முன்னதாக ராம் வந்திருக்க சுமித்ராவின் வீட்டை நோக்கி இருவரும் சென்று கொண்டிருந்தனர். நேற்று போய் பேசிவிடலாம் என்று முடிவு செய்தவனுக்கு இப்போது கொஞ்சம் தயக்கம் வந்திருந்தது. மா, நிச்சயத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு, இப்போவே பேசிக்கலாம். அப்படியே வண்டியை வீட்டுக்கு திருப்பிடவா? நேற்று பேசியதோடு சரி. அதன் பிறகு வழக்கமான குட் நைட் கூட இவன் சொல்லவில்லை. கொஞ்சம் கோபம் கூட இருந்தது. எப்படி தப்பாக யோசிக்க முடியுது என. ஆனால் ஒன்றை மறந்து விட்டான். இருவரும் பிடித்தது பிடிக்காதது என பட்டியலிட்டு பேசியிருந்தால் இந்நேரம் இது போல சின்ன பிரச்சனை கூட தோன்றி இருக்காது என்பதை. மா, பதில் சொல்லுங்க. ராம் இங்கே இருந்து கன்னத்தில் வச்சேன்னா அந்த பக்கம் திரும்பிடும். பேச போகிறது நான் தான், நீ இல்லை. இதை பற்றி யோசிக்காமல் வண்டியை ஓட்டு. சரியாக பேசக்கூட தயங்குவ. என்ன ராம் இப்படி இருக்கிற? பின்னாடி அந்த பொண்ணு கூட எப்படி தான் பேச போறியோ? அந்த பொண்ணு சின்ன பசங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பொண்ணு. அப்போ எவ்வளவு பேசுவா? நீ என்னடாண்ணா? அம்மா, நேற்று பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், அதனால தான் யோசிக்கிறேன். யார் நீ? அதுவும் கோபமாக? சிரிக்க வைக்காத ராம். வண்டியில் உட்காந்து இருக்கும்போது சிரிக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கிறேன். மா, மெசேஜ் கூட பண்ணலை. ராம் கூறவும் இன்னமும் சிரிக்க ஆரம்பித்தார் திலகவதி. எது, அந்த குட் நைட் மெசேஜா? மா, ரொம்ப ஓட்டுறீங்க. வண்டி இந்த பக்கத்தில் திருப்பு, கொஞ்சம் ஸ்வீட்டும் பூவும் வாங்கிட்டு போகலாம். அருகில் இருந்த அந்த ஸ்வீட் ஸ்டாலில் ஸ்வீட் வாங்கியவர் அந்த கடைக்கு எதிரில் அமர்ந்திருந்த பூக்கார பெண்மணியிடம் பூவை வாங்கியபடி, ராம், இப்போ போகலாண்டா. அடுத்த 5வது நிமிடத்தில் சுமித்ராவின் வீட்டுக்கு எதிரே வண்டியை நிறுத்தியிருந்தான். வாசலில் நிற்கவும் மழை லேசாக தூர ஆரம்பித்திருந்தது. கதவின் அருகே சென்ற ராம் லேசாக கதவை தட்ட, கதவை திறந்தவர் சுமித்ராவின் தாயார் மல்லிகா. இவர்களை பார்க்கவும் முகம் மலர்ந்தவர், வாங்க சம்மந்தியம்மா, வாங்க மாப்பிள்ள, உள்ளே வாங்க என்று வரவேற்றார். சம்மந்தியம்மா, சுமியோட ஜாக்கெட் தச்சு வந்துருச்சு, சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சுமி எங்கே? உட்காருங்க, காஃபி வைக்கிறேன். சுமித்ரா பின்னாடி தோட்டத்தில் பூ பறிக்க போகிறான்னு போனான். இருங்க, போய் வர சொல்கிறேன். நான் வேணும்னா போய் வர சொல்லவா? ராம் கேட்கவும் திலகவதிக்கு கூட கொஞ்சம் ஆச்சரியம்தான். போயிட்டு வாங்க மாப்பிள்ள, நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தாங்க, சுமித்ரா வந்ததே இந்த பூவை வச்சு விடுங்க சம்மந்தியம்மா. உறவுகள்னாலே சில நேரம் ஏதாவது பிரச்சனை வந்துடும். அது மாதிரி தான் நேற்று நடந்ததும். அதை மறந்துடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் பேசணும். சுமியும் வரட்டும். திலகவதி துவங்க, நாங்கள் எதுவுமே தப்பாக நினைக்கல. கல்யாணம்னு வந்தால் சின்ன சின்னதாக ஏதாவது வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம் தான் அனுசரித்து போகணும். அதுபோல தான் இதுவும். எங்களால் முடியாட்டி சொல்லி இருப்போம். இருங்க, காஃபி எடுத்துகிட்டு வரேன், அப்புறமா பேசலாம். மல்லிகா சமையலறைக்குள் போகவும் திலகவதி அங்கிருக்கும் ஒவ்வொன்றையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். சுமித்ராவின் புகைப்படம் ஒன்று ஸ்கூல் யூனிஃபார்மோடு 2 ஜடை போட்டபடி இருக்க, கைகளில் பரிசு கோப்பையுடன் தாங்கியபடி தாய் தந்தைக்கு நடுவில் நின்றபடி இன்னொரு ஃபோட்டோவில் இருந்தார். கொஞ்சம் பழைய காலத்து வீடு, பெரிய வராண்டா, அதை தாண்டவும் ஹாலின் வெளியே செல்வது போல சமையலறை, டைனிங் ஹால், எதிர்ப்புறத்தில் 2 படுக்கை அறை, ஹாலில் கடைசியில் பின்பக்க தோட்ட கதவு தெரிந்தது. வீட்டின் அமைப்பு தான் சற்றே பழையதாக இருந்தது. உள்ளே அலங்காரம் முழுவதும் தற்போதைய காலத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி இருந்தனர். திலகவதி பார்த்து கொண்டே இருக்கும் போதே காஃபி டம்ளரோடு மல்லிகா வந்திருந்தார். காஃபி டம்ளரை திலகவதியின் கையில் தந்தவர், சுமித்ரா சின்ன பொண்ணு, விளையாட்டுத்தனமாக ஏதாவது பேசியிருந்தால் அதை மறந்துடுங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? சுமித்ரா மேலே எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம். எங்களுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது இல்லையா? அன்றைக்கு பார்க்க வரும்போதே எல்லா விஷயத்தையுமே பேசியிருந்தா இந்த குழப்பம் இப்போது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. திலகவதி சொல்லவும் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் மல்லிகா அமைதியாக நிற்க, நீங்கள் உட்காருங்க, பசங்க வந்துடட்டும், வீடு அழகாக இருக்குது, டெக்கரேஷன் கூட நிறைய செஞ்சுருக்கீங்க என்று இயல்பாக்க முனைந்தார் திலகவதி. பேப்பர் பெயிண்டிங், செயற்கை பூக்கள் அலங்காரம் என பார்க்க அழகாகவே இருந்தது. சுமிக்கு இதெல்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும். எதையாவது செஞ்சுட்டு தான் இருப்பாள். புதுசாக ஏதாவது எடுமாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாள்.
இது நல்ல விஷயம் தானே சம்மந்தியம்மா. இப்போ எந்த பொண்ணுங்க வீட்டு வேலை செய்கிறாங்க, கையில் சின்னதாக தூசு கூட படக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாங்க. அதே நேரம் தோட்டத்தின் பனியை விட மென்மையாக லேசாக சாரல் மேனியில் விழ அந்த குளுமையை அனுபவித்தபடி மல்லிகை செடியில் அருகே கையில் பிடித்திருந்த கிண்ணத்தில் சில பூக்களை பறித்து நிரப்பியிருந்த சுமித்ரா விழுந்த மலைத்துளியை கண்கள் மூடி ரசித்து கொண்டிருந்தாள். அன்று பெண் பார்க்க வரும்போது கவனிக்காததை இப்போது கவனித்தான் ராம். சுமித்ராவின் நீளமாக பின்னிய கூந்தல் அவளது இடுப்பை தொட்டபடி நீண்டிருந்தது. காற்றிற்கு ஏற்றாற்போல லேசாக முகத்தில் விழும் சிறு சிறு கூந்தல் முடி கூட கவிதையாக தோன்றியது. அவளையே வைத்த விழி அகற்றாமல் ரசனையோடு பார்த்து கொண்டு நின்றான். இவன் 2 நிமிடம் முடியவும் தன்னை கூர்ந்து பார்ப்பதாக உள்ளுணர்வு தோன்ற இயல்பாக திரும்பி பார்த்தால் அவள். பார்த்ததுமே ஆச்சரியம் அவள் முகத்தில். தோட்டம் வரை வந்திருக்கிறானே, கூடவே லேசாக வெட்கம். கண்களை மூடியபடி நின்றிருந்தோமே, என்ன நினைத்திருப்பான் என்பது போல. மழையில் நனைய பிடிக்குமா சுமி? ராம் இப்படி கேட்கவும், ரொம்ப. உங்களுக்கு பிடிக்குமா? நனைய பிடிக்கும் தான், ஆனால் இப்போது ரசித்து நனையிற இந்த பொண்ணை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நீங்கள் மட்டும்தானா? நானும் அம்மாவும். சில விளக்கம் தர வேண்டியது இருக்குதே. ஒருத்தலோட எந்த உறவும் தொடங்கக்கூடாது. எங்கே உன்னோட ஃப்ரெண்டுங்க? நான் அவங்க கூட தான் தோட்டத்தில் இருக்கிறேன்னு நினச்சிட்டு வந்தேன். இனிதான் வருவாங்க என்றபடி வீட்டிற்குள் செல்ல திரும்பியவளை பார்த்தபடி, ஃபோனில் கேட்டதுக்கு இன்னமும் நீ பதில் சொல்லல் சுமி. என்ன கேட்டீங்க? சுமித்ரா ராமின் முகம் பார்த்து கேட்க, அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் பிடிக்குமா, உனக்கு பிடிக்காதான்னு கேட்டேனே, இப்போது பதில் சொல்லு. கைகளை கட்டியபடி அவன் நின்றிருக்கும் தோற்றம் பதில் கேட்காமல் நகரமாட்டேன் என்பதை உரைக்க, ஏதோ அது கூட அவளுக்கு பிடித்திருந்தது. கொஞ்சம் பிடிவாதம் அதிகமோ? முதட்டில் தோன்றிய சிரிப்போடு சுமித்ரா கேட்க, பிடிச்சவங்க கிட்ட மட்டும். ராமின் முகத்திலும் லேசான சிரிப்பு இருந்தது. எங்கேயே பேசிகிட்டு இருந்தா நம்மளை தேடி இங்கே வந்துடுவாங்க 2 அம்மாவும். நானும் இங்கேயே இருக்க போகிறேன்னு சொல்லலையே. பதில் சொன்னால் போயிடலாம். 2 அம்மாவுமே இங்கீதம் தெரிஞ்சவங்க. அவ்வளவு சீக்கிரம் இங்கே வரமாட்டாங்க. வேணும்னா உண்மையா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? எப்படியாம்? கேட்டவளுக்கு இன்னமும் சிரிப்பு வந்தது. ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே பேசலாம். நம்மளை கூப்பிட வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அவன் சொல்லவும், சரிதான், நீங்கள் பெரிய ஆள் தான், நான் இதுக்கு செட் ஆக மாட்டேன், உள்ளே வாங்க, அங்கே போய் பேசிக்கலாம். இவனை தாண்டி அவள் நகரப்போகவும் அவளது ஒரு கையை பிடித்து நிறுத்தி இருந்தான். பதில் சொல்லு சுமி. என்ன பண்ணுறீங்க? அவள் கேட்கும்போதே கையை விட்டிருந்தான். சாரி சுமி. பிடிச்சதால் ஃபோன் பண்ண பேச தோணுச்சு, சண்டை போட தோணுச்சு. ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சா அவங்களுக்குன்னு ஒரு பிம்பம் நாமளே உருவாக்கி வச்சுருவோம். அது பொய்யா போச்சுதுன்னா வருமே அந்த கோபம். அப்போ இருந்தது. அதுதான் ஃபோனில் அப்படி பேசிட்டேன். பதில் போதுமா? வாங்க உள்ள சொல்லியவள் வேகமாக ஹாலின் உள்ளே நுழைந்திருந்தாள். அடுத்து வந்த ராமின் முகத்திலும் சரி, முதலில் வந்த சுமித்ராவின் முகத்திலும் தெரிந்த பூரிப்பு மலர்ச்சியுமே 2 பெற்றோருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. அன்று போலவே சுமியை அருகில் அழைத்து வைத்து கொண்டு பேசினார் திலகவதி. சம்மந்திம்மா, மற்றவங்களை பற்றின கவலை நமக்கு வேண்டாம், நாம் இப்போவே பேசிடலாம். அன்னைக்கு சொன்னது தான், உங்களால் முடிஞ்சதை செஞ்சால் போதும். கல்யாண செலவு கூட 2 பேரும் பாதி பாதி செலவு செஞ்சால் போதும். அது போல தான் மண்டப செலவு, மணவரை அலங்காரம் செலவு எல்லாமே 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இதை தான் நிச்சயத்துக்கு வரும்போது பேசணுன்னு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி குழப்பம் ஆயிடுச்சு. இதுவும் நல்லதுக்கு தான். பரஸ்பரம் நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க நல்ல சந்தர்ப்பம். கல்யாணம்னு வரும்போது இப்படி தான் ஆளுக்கு ஒன்று சொல்வாங்க, களைச்சி விட, குழப்பம் பண்ண. இப்படி அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. திருமணம் முடிஞ்சதுன்னா அப்புறமா யாருமே கருத்து சொல்ல வரமாட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசிட்டு வர மாட்டாங்க. நம்ம சொல்கிறது தானே சம்மந்திம்மா. சுமி, இந்த ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டு சொல்லுமா, அளவு சரியாக இருக்குதான்னு. நாங்கள் புறப்படுறோம் என்று அவர் முடிக்க, ரவிக்கையை எடுத்தபடி சுமி தனது அறைக்குள் சென்று இருந்தாள். சுமித்ரா விளையாட்டு போல ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. திலகவதியை பார்த்து மல்லிகா கேட்க, ஐயோ என்னது இது? ராம சுமியும் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். அவர் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே சுமித்ரா வரவும், என்னம்மா ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குதா என பேச்சை அந்த பக்கம் திருப்பி விட்டார். இல்லைங்க, அத்தை சரியாக இருக்குது. சரிடா, புறப்படுறோம் என கூறிவிட்டு புறப்பட்டனர் இருவரும். வண்டியில் போக போக, ஏறாம், அந்த பொண்ணை தான் இவ்வளோ பிடிக்குதா உனக்கு? அப்புறம் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற? பிடிக்கணும்னு சொல்லிடாத, நான் நம்ப மாட்டேன்.
தோட்டத்துலேருந்து வரும்போது பார்த்தேனே உன்னோட முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு அவ்வளவு பிரகாசமாக இருந்துது. மா, நான் எப்போது பிடிக்கலன்னு சொன்னேன்? சும்மா சும்மா அவங்க வீட்டுக்கு போகிறது தான் பிடிக்கல. டேய், ஏதாவது சொல்லிட போகிறேன். இந்த காலத்து பொண்ணுங்க பாதி நாள் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாரத்துக்கு 2 தடவையாவது போக வேண்டியது வரும். இப்போவே ட்ரெயின் ஆயிக்கோ. மா, எனக்கு நம்ம வீட்டை தவிர வேற எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. எங்கேயும் போகவும் பிடிக்கல. என்ன செய்ய? போடா, எனக்குன்னு பிறந்திருக்கிற பாரு. இப்படி ஒரு பையன் ஊர் சுற்றுற அப்படி ஒரு பையன். குரு இன்னும் 2 நாளில் வந்துடுவான்ல. உன்னோட ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டையுமே சொல்லி வச்சிருக்கிற. எப்படியும் வந்துடுவான். மொபைலை கையில் இன்னும் எடுக்கலை போல இருக்குது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. அதற்கு பிறகு ராம் பேசியது எல்லாவற்றிற்கும் என்று மட்டுமே திலகவதி இருந்து பதிலாக வந்தது. ராமிற்கும் திலகவதியின் மனநிலை புரிய அப்போதே முடிவு செய்து விட்டான். இனி இவர் குருவை பற்றி கவலைப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை. அதை செயல்படுத்த குருவின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 14. காலை முதலே பரபரப்பாக இருந்தது ராமின் வீடு. நெருங்கிய உறவினர்கள் மாலை நிச்சய விழாவிற்கு காலையிலேயே வந்திருந்தனர். திலகவதி காலில் சக்கரம் கட்டியது போல இங்கும் அங்குமாக ஓடி வேலை பார்த்து கொண்டிருந்தார். சுந்தரம் காலையிலேயே வந்தவர். வந்ததுமே ராமிடம், கிருஷ்ணன் தான் விவரம் இல்லாதவனாக இருக்கிறான்னா நீயாவது விவரமாக பொழைச்சிக்குவேன்னு பார்த்தா நீயும் அப்படி தான் இருக்கிற. நாளை போய் இன்னும் கொஞ்சம் நகை சேர்த்து போட சொல்லிட்டு வந்தால் அம்மாவும் பையனும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க என குறைப்பட்டார். அங்கிள், நாம் உழைக்கிற காசே மிச்சம் ஆகிறது இல்லை. எதுக்கு அடுத்தவங்க கிட்ட வாங்கணும்? அதுவும் சரிதான். எங்கே இந்த குரு பையனை காணோம்? வந்துடுவான் அங்கிள். சாயங்காலம் தானே பொண்ணு வீட்டுக்கு போகணும். அதுக்குள்ளே வந்துடுவான். ஏனவோ இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இருக்கிறதில்ல. எனக்கு என்னமோ உன்னோட தம்பி வருவான்னு தோணலை. வரதா இருந்தால் இந்நேரம் வந்திருக்கணுமே. என்ன சொல்கிற? திலகவதி சரியாக அந்த நேரம் வந்தவர். நீங்கள் சாப்பிட வாங்கினா ராம் உன்னோட ஃப்ரெண்டுங்க ஃபோனில் பேசணுன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, போய் பேசிட்டு வா என அவனை நகர்த்தியவர் சற்று நகரவும், அப்பா எங்கரா முன்னாடி கேட்டாங்க. இருங்கம்மா, பார்த்து அனுப்பி விடுறேன். டேய், குருக்கிட்ட இருந்து ஃபோன் ஏதாவது வந்துச்சா? அப்பா கிட்ட போய் ஏதாவது கேட்கவே பயமாக இருக்குது. குருவை கேட்டு சண்டை போட்டால் என்ன செய்ய? இதுக்கு பயந்துட்டே காலையிலேருந்து அவர் கண்ணில் சிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். மா, அவன் இன்னும் ஃபோனை அட்டன் பண்ணலை. இப்போது எந்த இடத்துல இருக்கிறானோ தெரியல. அவனோட ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்பவும் இப்படி பண்ண மாட்டான். ஏன் இந்த முறை இப்படி இருக்கிறான்னு தெரியல. வேறு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல ராம்? கொஞ்சம் கவலையோடு கேட்க திலகவதியை பார்த்தவன், மா, போகும்போது சொல்லிட்டு தானே போனான். 15-20 நாளைக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னான்ல. அவன் சொன்னது வச்சு பார்த்தா எப்படியும் இன்றைக்கு கூப்பிடுவான். இவ்வளவு சீக்கிரமாக இந்த ஃபங்க்ஷனை வச்சுருக்க வேண்டாம். இந்த நிச்சயதார்த்தம் இன்னும் 1 வாரம் கழிச்சே வச்சுருக்கலாம். இவ்வளவு டென்ஷன் நமக்கு இருந்திருக்காது. அவனும் இங்கே வந்து 10 நாள் தங்கிட்டு அடுத்த வேலைக்கு போவேன்னு சொல்லியிருந்தான். அப்படி சொல்லாத. நல்ல விஷயம் நடக்கும்போது மாற்றி பேசக்கூடாது. தப்பு நம்மளோடது தான். எப்படியும் வந்துடுவான்னு நினச்சோம். சாயங்காலம் போட்டுக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை தச்சு வந்ததே, போட்டு பார்த்தியா? மா, நான் என்ன குழந்தையா? சரியாக தான் இருக்கும். 3 மணிக்கு ரெடியானால் போதும் தானே? போதுண்டா. சரி, நான் கொஞ்சம் காஃபி போட்டு வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் என்று சமையல் அறையை நோக்கி செல்ல அவன் முன்வாசலுக்கு தந்தையை தேடி நகர்ந்தான். கிருஷ்ணன் வாசலில் முன்பு உறவினரோடு பேசிக்கொண்டிருக்க அருகில் வந்தவன், அப்பா கூப்பிட்டீங்களா? இந்தா ட்ராவல்ஸ்காரங்களோட நம்பர். ஃபோன் பண்ணினா எடுக்கலை. கூப்பிட்டு சாயங்காலம் பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு டெம்போ ட்ராவல்ஸ் ஒன்றும் 2 கார் வேணும்னு சொல்லிவிடு. 4 மணிக்கு முன்னாடி இங்கே வர சொல்லிவிடு. ஏற்கனவே முன்பணம் கொடுத்தாச்சு. இந்தா அதோட பில்லு. அம்மாக்கிட்ட கொடுத்துடு. குருக்கிட்ட பேசினியா? அப்பா, அவன் பெங்களூர் ஆஃபீஸை பார்த்துட்டு வரதா சொல்லியிருந்தான். நீ பேசினையா இல்லையா? இல்லைப்பா. சற்றே தலை குனிந்து பதில் சொல்ல, இந்த மாதிரி நேரத்தில் கூட இருந்தால் எவ்வளோ உதவியாக இருக்கும். நான் சொல்கிறத எப்போ தான் கேட்க போகிறானோ பாரு. பார்த்தா திட்டுவேன்னு காலையிலேருந்து உன்னோட அம்மா கண்ணுக்கு சிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறா. வர்றவங்க கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஆஃபீஸில் லீவு கிடைக்கலன்னு சொல்லிடுங்கப்பா. இதுக்கு மட்டும் வேகமாக பதில் வருமே. உன்னோட அம்மாக்கிட்டேயும் சொல்லி கேட்குறவங்க விட்ட இந்த பதிலையே சொல்ல சொல்லு. அவன் நேரடியாக வரட்டும், பேசிக்கிறேன். கிருஷ்ணன் பேசியதற்கு எல்லாமே சரி என தலையாட்டியவன் தனது தாயாரை தேடி சென்றான். அம்மா, இந்த பில்லை பத்திரமா வைக்க சொன்னாங்க. தம்பியை பற்றி கேட்டால் வேலையில் லீவு கிடைக்கலன்னு சொல்ல சொன்னாங்க. அது ஏண்டா இவ்வளவு டல்லாக சொல்கிற? மா, குருவை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. அவன் இருந்தால் இந்த இடம் இப்படியா இருக்கும்? ஒரே சத்தமாக கலகலப்பா. போம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்போவே அவங்கிட்ட பேசிட்டாவது பொண்ணு பார்க்க போயிருக்கணும். வந்தால் அவனும் வருத்தப்படுவான்.
முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்காத. இந்நேரம் வந்திருக்கணும் தானே. போ, வேறு வேலை இருந்தால் பாரு. மதியம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் தூங்கி எழுந்துரு. 4 மணிக்கு கீழே வந்தால் போதும். இவன் மட்டும்தான் மிஸ் பண்ணுறானா? எனக்கு எதுவுமே இல்லை போல இருக்குது. அவன் வரட்டும், 2 நாளைக்கு பேசாமல் தண்ணி காட்டுறேன். ஃபோன் பண்ணாமல் சுற்றினதுக்கு அதுதான் தண்டனை. யார் நீங்களாம்மா? வந்து பக்கத்தில் நின்னாலே போதும், எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. டே, அதை ஒன்றை வச்சு தானே 2 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. இரு, இந்த காஃபியை முன்னாடி கொடுத்துட்டு வரேன். அத்தை வீட்டில் எப்போ வர்றாங்களாம்? கேட்டபடியே காஃபியை தட்டில் சுமந்தபடி ஹாலிற்கு வர, கிளம்பியாச்சுன்னு ஃபோன் பண்ணினாங்கம்மா, வந்துடுவாங்க. இந்தா நீயும் ஒரு டம்ளர் காஃபி குடி. அப்பாவுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடு. சாயங்காலமாக பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூ பழம் எல்லாம் எடுத்து வைக்கணும். 2 பேரும் பையனாக பிறந்ததுனால ஒருத்தன் பொண்ணாக பிறந்திருந்தா நல்லா இருக்கும். எனக்கு உதவியாக இருக்கும்ல. மா, இது அநியாயம். நாங்கள் எப்போ தனியாக உங்களை கஷ்டப்பட விட்டோம்? எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு தர்றோமே. அதுவும் உண்மைதான். 2 பேருமே தாயாரை தனியாக எந்த வேலையுமே செய்ய விட்டதில்லை. அதிலும் குரு இருந்தால் சமையல் அறையே ரணகலமாக காட்சி தரும். சமைக்க, பாத்திரம் கழுக என எதையாவது சொல்லி கொண்டு வந்து நின்றால் போதும், சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. அந்த அளவிற்கு பேசிக்கொண்டு இருப்பாள். மதியம் தூங்குடா, எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக தெரிவ. மா, பகலில் நான் என்னைக்கு தூங்கி இருக்கிறேன்? தூக்கம்லாம் வராது. ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்கள். சரி, என் கூட வா. பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக 13 தட்டு ரெடி பண்ணணும். மேலேருந்து எடுத்து கொடு. ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரெண்டுங்க எல்லாம் வர்றாங்களா? அப்பா தான் இப்போது எதுவும் சொல்ல வேண்டாம், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்த பிறகு சொல்லிக்கலான்னு சொன்னாங்க. அதுவும் சரிதான். அப்பா பூ வாங்கிட்டு வந்தாங்களா? வந்தாச்சுன்னா பக்கத்தில் கட்டுறதுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கு பார்த்து பூ விலை அதிகம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் நானும் தான் சொன்னோமே, கட்டின பூவை வாங்கிக்கலான்னு. நீங்கள் தான் கேட்கல. டே, பூ விலை அதிகமாக இருக்குண்டா. அம்மா விலைக்கு வாங்கினா உதிரிப்பு வாங்கி கட்டிக்கலாம். நாங்கள் கட்டித்தரோன்னு சொன்னதே அவங்க தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வேணும் தானடா. அவங்க சொல்லும்போது முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நாம் என்ன தனித்தீவலாக இருக்கிறோம்? நாளைக்கு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாம் திரும்ப செஞ்சு கொடுக்க தானே போகிறோம். இதுவும் உண்மைதான். திலகவதியின் குணம் அது. இன்னமும் திலகமா என கேட்டு இவருக்கு உதவி செய்ய அங்கே நிறைய உறவுகளை சம்பாதித்து இருந்தார். மதியம் 2 மணியை தாண்டவும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. வந்திருக்கும் பெண்களுக்கு பூ கொடுத்து, காஃபி கொடுத்து, எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை தனியாக எடுத்து வைத்து, கூடவே வரும் ஃபோன்களை அட்டன் செய்து, வழி தெரியாதவர்களுக்கு வழி சொல்லி என திலகவதிக்கு உண்மையிலேயே நிற்க நேரமில்லை. அங்கே மாடியில் ராம் தயாராகி கொண்டிருந்தான். கூடவே குருவின் நம்பருக்கு டயல் செய்ய வழக்கம் போல சுவிட்ச் ஆஃப் என திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்லி கொண்டிருந்தது. இனி சொன்னாலும் புறப்பட்டு வர முடியாது என தெரிந்தாலும் தகவலாவது சொல்லிவிடலாம் என நப்பாசை. கூடவே இன்னொன்று மனமோ, ஒருவேளை வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டு இருப்பானோ, வந்தால் நல்லா இருக்கும். இப்படியும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தது. 3 மணியை நெருங்கவும் திலகவதை அழைப்பது கேட்டது. ராம், கிளம்பிட்டுனா கீழே வா. தனது அறையில் புறப்பட்டவன் கண்ணாடியில் தனது முகம் பார்க்க, இளம் சந்தன நிற பேண்ட், கருநீளத்தில் முழுக்கை சட்டை அவனது நிறத்திற்கு இன்னமும் எடுப்பாக காட்டியது. கடைசியாக தலைமுடியை வாரியவன் திருப்தி அடையவும் தனது ஃபோனில் சுமித்ராவிற்கு அழைப்பு விடுத்தான். 2வது ரிங்கில் எடுத்தவள் சொல்லுங்க என்றபடி அமைதியாக இருக்க, இங்கே புறப்பட தயாராகிட்டோம் சுமி. அங்கே எல்லோரும் வந்தாச்சா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற? எது போட்டாலும் உனக்கு அழகாக தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்தாச்சா? என்னாச்சு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற? அம்மா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க. வீடு முழுக்க ஆட்களாக இருக்கிறாங்க. உங்களோட ஃபோன் வரவும் ஒரே கிண்டல். அதுதான். ஓகே, நான் வேணும்னா வச்சிடவா? ராம் கேட்கவும் செகண்ட் கால் வருவதற்கான பீப் போலி கேட்டது. இல்லை, தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஃபோன் வருதா? சத்தம் கேட்குது. அதற்குள்ளாக அடுத்த பீப் சத்தம் மறுபடியும் கேட்க, ஃப்ரெண்டுங்க யாராவது வாழ்த்து சொல்ல கூப்பிடுவாங்க. இரு, யாருன்னு பார்க்குறேன். ஃபோனை வச்சிடவா? அவளது சத்தத்தோடு கூடவே தொடர்ந்த சிரிப்பொலி அங்கே அவளின் நிலையை கூற, இவனுக்கும் முதட்டோரத்தில் புன்னகை உற்பத்தியாகி இருந்தது. உண்மையிலேயே சுமி நிலை வேறாக இருந்தது. அவளுடைய கல்லூரி நண்பர்கள் பலர் வந்திருக்க, வந்த நேரம் முதலே இவளை கிண்டல் செய்து முகம் சிவக்க வைத்து கொண்டிருந்தனர். இப்போது ஃபோன் வரவும் சுமிக்கு தனியாக எந்த மேக்கப்பும் தேவையில்லை. முகமே பிங்க் நிறமாக மாறி இருக்குது. சும்மா இருங்களேன் ப்ளீஸ். சுமி சொன்னது யாருக்கும் காதில் விழவே இல்லை. அதுக்காக இவ்வளவு தூரம் வந்தோம். சொல்லி முடிக்கவும் அடுத்த சிரிப்பொலி கிளம்பியது. வீட்டிற்கே அலங்காரம் செய்ய வந்த பார்லிருந்து பெண் வந்திருக்க, அவருடைய அலங்காரத்தில் தேவதையாக காட்சி தந்தார். சௌரி வேண்டாம் சுமித்ரா, உங்களோடதே முடி நீளமாக இருக்குது. இப்படி அந்த பெண் சொல்லவும் கூட இருந்த தோழி ஒருத்தி, ஏய் கண்டுபிடிச்சிட்டேன், சுமியோட இந்த லாங் ஹேர் பார்த்ததும் மாப்பிள்ளை சார் ஓகே சொல்லியிருப்பாங்க, கரெக்டா? அதே நேரம் அங்கே பெங்களூரில் குரு
தனது மொபைலை கட் செய்தவன், அண்ணா நம்பர் பிஸின்னு வருதுடா, யார்கிட்டயே இவ்வளவு நேரம் பேச மாட்டான், இரு அம்மாவுக்கு கூப்பிட்டு பார்க்குறேன். அடுத்து தாயாருக்கு அழைக்க 2 முறை ரிங் போய் கொண்டிருந்தது. ஆனால் எடுக்கவில்லை. மறுபடியும் முயற்சி செய்ய கொஞ்சம் பதட்டம் கூட தோன்றியிருந்தது. முகம் லேசாக வியர்க்க ஆரம்பித்தது குருவுக்கு. எப்போதும் முதல் ரிங்கிலேயே எடுத்து விடுவார்கள் வீட்டில் 2 பேருமே. டேய், என்ன இது, எதுக்கு உனக்கு இவ்வளவு வேர்க்குது, மறுபடியும் கூப்பிடு கோகுல் சொல்லவும், இந்த முறை திலகவதி ஃபோனை எடுக்க, மா குரு தானே, இப்போ எங்கடா இருக்கிற? பெங்களூர்லம்மா. ஏம்மா ஃபோனை எடுக்கல, வெளியே எங்கேயாவது வந்திருக்கிறீங்களா? ஒரே சத்தமாக இருக்குது. டே, 2 நாளைக்கு முன்னாடி வர வேண்டியவன் அங்கே என்ன பண்ணுற? இன்றைக்கு ராமோட நிச்சயம். என்னது, இதெல்லாம் டூ மச்மா. ஜாதகம் பார்க்க கொடுக்க போகிறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ நிச்சயம் சொல்கிறீங்க. இது சரியில்லை. இப்போவே புறப்பட்டால் கூட என்னால் கலந்துக்க முடியாது. என்னது, எத்தனை முறை ஃபோன் செய்ய? இங்கே உன்னோட அப்பா கிட்ட 2 பேராலையும் பதில் சொல்ல முடியல. நீ அங்கே இருந்து பேசுகிற. முதல்ல கிளம்பி வா. வீடு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் புறப்படணும். இது யாரோட நம்பர்? உன்னோட பழைய நம்பர் என்னாச்சு? கரெக்டான கேள்வியை திலகவதி கேட்க, மா ஃபோனில் ப்ராப்ளம்மா, நாங்கள் வர பேசிக்கலாம், நீங்கள் அங்கே கவனிங்க, நானும் இப்போவே புறப்படுறேன். கேட்ட செய்தியை மகிழ்ச்சியை தர வேலை, இடம் எல்லாமே 2ஆம் பட்சமாக தெரிய அத்தனையையும் மறந்து தனது நண்பனிடம் சொல்லிவிட்டு குரு தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான்.